குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கணினியின் முக்கியத்துவம், அதாவது கம்ப்யூட்டருடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெசன் 6ஆம் கிளாஸ்ல. இது ரொம்ப பேசிக். இந்த பேசிக்ல இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு இதுல இருந்து நிறைய கொஞ்சம் கொஞ்சமா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும் கம்ப்யூட்டர்ல. ஸோ இந்த பேசிக் இப்போ நமக்கு வந்து ரொம்ப நீடட். இன்னைக்கு நம்ம வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்ல, தினசரி வாழ்க்கையில நம்ம கம்ப்யூட்டரை வந்து பார்க்காத இடமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன்ஸ்ல இருந்து எல்லாமே டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான். ஸோ அந்த காலத்துல நம்ம வந்து சாதாரண ஒரு பட்டன் போன் வச்சிருப்போம் பேசுறதுக்கு. இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப், வீடியோ கால், ஆடியோ கால், ஜூம்ல கனெக்ட் பண்றோம், ஹேங் அவுட்ஸ், அந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா எல்லாத்துலயுமே இந்த கணினி கம்ப்யூட்டருடைய டச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ அப்போ நம்ம கணினி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றோம், எதுக்காக நம்ம இதை வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில கம்ப்யூட்டர் இல்லாத இடமே கிடையாது. நம்ம ஒரு கடைக்கு போறோம், பொருள் வாங்குறோம். அந்த பொருள் வாங்குற இடத்துல பில் போடுறாங்க. அந்த பில்லு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல தான் டைப் பண்ணுவாங்க. இந்த காலத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கால்குலேட்டர்ல உங்களுக்கு நம்ம வாங்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து 28 ரூபா, 35 ரூபாய் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி டோட்டல் ஆட் பண்ணி ஒரு பில் 200 ரூபாய்க்கு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கியிருக்கோம்னு ஒரு பில் தருவாங்க. பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில நம்ம வாங்குற ஐட்டம்ஸ், பொருட்கள் எல்லாமே டைப் பண்ணிடுவாங்க. அங்க என்ன வாங்குறோம், கேரட், பீன்ஸ், அந்த மாதிரி என்ன பொருட்கள் வாங்குறோமோ அதனுடைய பெயர்களோட உங்களுக்கு வந்து அங்க பில்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு நமக்கு வெளியில வருது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொன்னேன், நம்ம கடைக்கு போய் சாமான் வாங்குற இடத்துல, பொருட்கள் வாங்கக்கூடிய இடத்துல என்ன நடக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த கம்ப்யூட்டர்னால நமக்கு என்னென்ன எல்லா இடத்துலயும், நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, அங்க ஃபீஸ் கட்டுறீங்க. ஃபீஸ் கட்டுற இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல தான் பில் போட்டு தருவாங்க. ஸ்கூல் ஃபீஸ்ல இருந்து, பஸ்ல, மெட்ரோ ட்ரெயின்ல போறோம், நமக்கு எப்படி வந்து டிக்கெட் வாங்குறோம், நம்ம போய் பஸ்ல பைசா கொடுத்து வாங்குற மாதிரி டிக்கெட் வாங்குவோமா? கிடையாது. சோ அந்த மாதிரி நம்ம எல்லா இடங்கள்லயும் அந்த கணினியின் முக்கியத்துவம் வந்து அதிகமாயிட்டே வந்துருச்சு இப்போ. சோ அதனால நம்ம அந்த கணினியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது முதல் பாடமா நமக்கு கொடுத்திருக்காங்க. கணினியை இனம் காண்போம். ஃபர்ஸ்ட் டாபிக் கணினியை இனம் காண்போம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. கணினியின் முக்கியத்துவம்ங்கிறது முதல் பாடம். அதுல கணினியை இனம் காண்போம். நான் உங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தி செய்யப்பட்ட விரைவான இலத்திரனியல் பொறி ஆவேன். பல சிக்கலான பணிகளை எனது உதவியுடன் திறமையாகவும் சரியாகவும் செய்யத்தக்கதாக உள்ளது. உங்களை போன்று நான் களைப்படைவதும் இல்லை, அத்துடன் நான் அதிக நேரம் ஒரே வேகத்தில் வேலை செய்கிறேன். அதாவது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மனுஷங்க செய்யக்கூடிய ஒரு நாளைக்கு நம்ம 8 மணி நேரம் மேக்சிமம் நம்மளால வேலை பார்க்க முடியும். அந்த 8 மணி நேரம் அப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலையில நமக்கு வந்து சோர்வடைய ஆரம்பிச்சிருவோம், டயர்ட்னஸ் வந்துடும், நம்மளால வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாது ஒரு வேலைய. அதே வந்து கம்ப்யூட்டர் அப்படி கிடையாது. அதுக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. நம்மள மாதிரி பல பில்லியன் மில்லியன்ஸ் பார்ட்ஸ்ல வந்து மனிதனுடைய மூளையை விட வேகமா வந்து கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யுது. அதுக்காக தான் கணினிய வந்து நம்ம யூஸ் பண்றோம். பட் அந்த கணினியுடைய தொழில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணினியின் தொழில்கள், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன்.
அப்பதான் அதனுடைய வேலை என்ன செய்தது அப்படிங்கிறது உங்களால வந்து ஐடென்டிஃபை. இல்லைன்னா அது செய்யக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் இமேஜ் இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுல ஒரு ஸ்கிரீன் தெரியுதா? தெரிவிப்பி மானிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரிவிப்பி மானிட்டர். இது இதுல இந்த மானிட்டர்ல தான் நம்ம வந்து இந்த கீபோர்டு சாவி பலகை தெரிவிப்பி மானிட்டர். நான் இங்க போர்டுல எழுதுறேன், அதே டைம் உங்களுக்கு அங்க காட்டுறேன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். தெரிவிப்பினா மானிட்டர், ஒலிபெருக்கினா ஸ்பீக்கர். அங்க உங்களுக்கு இமேஜோட கொடுத்துருக்கு பாருங்க. ஒலிபெருக்கினா ஸ்பீக்கர், சாவி பலகை கீபோர்டு, நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த எண்கள், லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சாவி பலகை கீபோர்டு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அந்த கம்ப்யூட்டரை நம்ம வந்து முன்னையும் பின்னையும் மாற்றக்கூடிய ஒரு கருவியை தான் மவுஸ், சுட்டி அப்படின்னு சொல்றோம். அப்புறம் முறைமை அலகு, ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, முறைமை அலகு, அதுதான் சிஸ்டம் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? சிஸ்டம் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்தது சிஸ்டம் யூனிட்டுக்கு அப்புறம் லாஸ்டா இருக்கிறது இணைய வழிப்படுத்தி, இன்டர்நெட். இணைய வழிப்படுத்தி, இன்டர்நெட் ரவுட்டர். சோ இங்க வந்து இப்போ நான் இத ஸ்கிரீன்ல வந்து சொல்லிட்டேன். மானிட்டர் இருக்கு, ஒலிபெருக்கி இருக்கு, ஸ்பீக்கர், முறைமை அலகு சிஸ்டம் யூனிட் இருக்கு, சாவி பலகை கீபோர்டு இருக்கு, மவுஸ் சுட்டி இருக்கு, இணைய வழிப்படுத்தி இன்டர்நெட் ரவுட்டர் இருக்கு. இப்போ இணைய வழிப்படுத்தி, சோ இதுதான் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு வெளிப்புற தோற்றத்தில் தெரியக்கூடிய விஷயங்கள். இந்த மானிட்டர்ல நம்ம இந்த சாவி பலகையை யூஸ் பண்ணி என்டர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இந்த தெரிவிப்பில வெளியில டிஸ்பிளே ஆகும், தெரியும், மானிட்டர்ல தெரியும். அத வந்து நம்ம இந்த கீபோர்ட நம்பர்ஸும் லெட்டர்ஸும் மட்டும்தான் அதுல டைப் பண்ணுவோம். பட் நம்ம இந்த கர்சர் மூவ்மெண்ட்ஸ், இப்ப நான் உங்களுக்கு கிளாஸ்லயே இந்த கர்சர் மூவ்மெண்ட்ஸ் காட்டினேன் இல்லையா, இந்த மூவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு தான் வந்து சுட்டி மவுஸ். இதுதான் வந்து சுட்டி, இதுக்கு பேர் தான் வந்து சுட்டி மவுஸ். இது இருந்தாதான் இந்த பக்கம் நீங்க ஒரு விஷயத்த வந்து, இப்ப இதோட ஆரோ மார்க் ஓடிட்டே இருக்கு பாருங்க, உங்க போர்ட்லயே அந்த ஆரோ மார்க் தெரியலாம் உங்களுக்கு. சோ இத மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு பேர் தான் சுட்டி மவுஸ் அப்படி சொல்றோம். அடுத்தது முறைமை அலகு சிஸ்டம் யூனிட். இந்த சிஸ்டம் யூனிட்ங்கிறது இப்ப வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல மட்டும்தான் இவ்வளோ பெருசா நீங்க பாப்பீங்க, பக்கத்துல இருக்கும். ஓகேவா? ஒரு கருப்பு கலர் பாக்ஸ். இதே வந்து லேப்டாப்பா இருந்தது, மடிக்கணினி, லேப்டாப் அப்படின்னா மடிக்கணினி, மடிக்கணினியா இருந்ததுன்னா நீங்க அந்த சிஸ்டம் யூனிட்டை வந்து வெளிப்புற தோற்றத்துல பார்க்க மாட்டீங்க. மடிக்கணினியில வந்து அந்த கீபோர்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி பேக் சைட்ல ஒரு குட்டியா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை ஓபன் பண்ணினீங்கன்னா அதுக்குள்ள இந்த சிஸ்டம் யூனிட்ல என்னெல்லாம் கதை இருக்கோ அது வந்து ஒவ்வொரு மடிக்கணினியிலையும் இருக்கும். சோ இந்த கணினியில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து கணினியுடைய தொழில்கள், இதுல ஃபர்ஸ்ட் கணினியில என்னெல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு மானிட்டர் இருக்கும், ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ், ஒரு சிஸ்டம் யூனிட், ஒரு இன்டர்நெட் ரவுட்டர். இதே நீங்க இன்டர்நெட் ரவுட்டர் வந்து உங்க சிஸ்டம் பக்கத்திலேயே வச்சிருப்பீங்களா? வீடுகள்ல வந்து இன்னைக்கு வைஃபை அப்படி சொல்றோம் இல்லையா, வைஃபை கனெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அந்த வைஃபை கனெக்ஷனுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சாதனம் தான் வந்து இன்டர்நெட் ரவுட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வைஃபை கனெக்ஷனை வந்து உங்களுக்கு உங்களுடைய மடிக்கணினியோடையோ இல்ல கணினியோடையோ தொடர்பு படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாதனத்தை தான்
இன்டர்நெட் ரவுட்டர், இணைய வழிப்படுத்தி. இது கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு உங்களால விசிபிலிட்டி பார்க்கக்கூடிய தெரிவிப்பி, ஒலிபெருக்கி, சாவி பலகை, சுட்டி, முறைமை அலகு, இணைய வழிப்படுத்தி. இதனுடைய இங்கிலீஷ் நேம்ஸும் சேர்த்து தெரிஞ்சு இதெல்லாம் எல்லா இடங்கள்லயும் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் நேம்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க எங்கேயாவது வெளியில போய் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தெரிவிப்பினா மானிட்டர், ஒலிபெருக்கினா ஸ்பீக்கர், சாவி பலகைனா கீபோர்டு, சுட்டினா மவுஸ், முறைமை அலகுனா சிஸ்டம் யூனிட், இணைய வழிப்படுத்தினா இன்டர்நெட். இதுலயும் உங்களுக்கு இன்னும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா மானிட்டருங்கிறது நம்ம பார்த்தால் தெரியக்கூடிய ஒரு ஸ்கிரீன். ஒலிபெருக்கி ஸ்பீக்கருங்கிறது வால்யூம் வெளியில வரக்கூடிய ஒரு ஆடியோ டிவைஸ், சத்தம் வெளியில கேட்கக்கூடிய ஒரு கருவி. சாவி பலகைனா டைப்பிங். நீங்க லெட்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் எழுதி இருக்கிறதெல்லாம் டைப் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது டைப் பண்ணக்கூடிய ஒரு சாதனம் தான் சாவி பலகை, கீபோர்டு. அடுத்தது சுட்டி மவுஸ். அது நான் உங்களுக்கு இப்ப காமிச்சேன். இந்த கர்சர் மூவ்மெண்ட் பண்ணக்கூடியதுதான் வந்து சுட்டி மவுஸ் அப்படின்னு சொல்றோம். முறைமை அலகு சிஸ்டம் யூனிட். இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குள்ளதான் எல்லா கதையுமே நடக்கும். இந்த கம்ப்யூட்டருடைய நீங்க இந்த வெறும் டப்பா, பிளாக் கலர் டப்பாவை தான் பார்ப்பீங்க. பட் அந்த பாக்ஸுக்குள்ளதான் எல்லா வகையான வேலைகளும் நடக்கும். சரிங்களா? சோ அத வந்து நம்ம போக போக பார்க்கலாம். அதுல இருந்து தான் எல்லாமே வந்து கம்ப்யூட்டருக்கு நடக்கிறதுங்கிறது வர கமிங் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். இணைய வழிப்படுத்தினா இன்டர்நெட் ரவுட்டர், வைஃபை கனெக்ஷனுக்கு ஒரு கருவியாக இருக்கக்கூடிய ஒரு சாதனம் தான் அந்த இன்டர்நெட் ரவுட்டர், இணைய வழிப்படுத்தி அப்படின்னு சொல்றோம். சோ இது கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ கணினியின் தொழில்கள் என்னன்னு பார்த்தோம்னா இதெல்லாம் எதுக்காக நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கணினியின் தொழில்கள். கணினியுடைய வேலை ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். உள்ளீடு, இன்புட், முறை வழிப்படுத்துதல், ப்ராசஸ், முறை வழிப்படுத்துதல், முறை வழிப்படுத்தல், ப்ராசஸ். வெளியீடு அல்லது வருவிளைவு. வெளியீடுங்கிறதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளீடு வெளியீடுங்கும் போது ஈஸியா இருக்கும். அவுட்புட், வெளியீடுங்கிறது அவுட்புட். ஒரு தரவுகள் அப்படின்னா டேட்டாஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தரவுகள்னா டேட்டாஸ். ஒரு டேட்டாவை நீங்க உள்ள அத ப்ராசஸ் பண்ணி அதை வெளியில கொண்டு வரதுக்கு பேரு தான் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர். கணினி தொழில் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் அ கிடையாது, ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். அதாவது ஒரு விஷயத்தை இன்புட் உள்ள கொடுக்கிறோம், அது ப்ராசஸ் நடக்குது, வேலை அதனுடைய அவுட்புட் வெளியில வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்புட்டா வந்து ஒரு ஏபிசிடின்னு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கீபோர்ட்ல நீங்க கீபோர்டு மூலமா இப்படி வந்து டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க மானிட்டர்ல ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அச்சு விழுகணும் அப்படின்னா இந்த மானிட்டர் திரையில உங்களுக்கு அப்படின்னா இங்க உள்ள ஒரு ப்ராசஸிங் நடக்கும். அந்த ப்ராசஸிங் நடக்கக்கூடிய இடம் தான் நான் ஒரு டப்பா சொன்னேன் இல்லையா, சிஸ்டம் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா சொன்னேன் இல்லையா.
இடத்துலதான் இந்த ப்ராசஸிங் அப்படிங்கிற விஷயம் வந்து நடக்கும். சிஸ்டம் யூனிட்ல தான் என்ன நடக்கும்? ப்ராசஸிங் நடக்கும். சிஸ்டம் யூனிட்டுங்கிறது முறைமை அலகு. நீங்க வந்து இங்க கீபோர்டுனால சாவிப்பலகை உபயோகப்படுத்தி என்டர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த முறைமை அலகுக்குள்ள போய் சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள மதர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன சிப் இருக்கும். அதுல போய் அங்க ஒரு வேலை நடந்து அந்த விஷயம் நமக்கு ஏபிசிடிங்கிற அவுட்புட் வெளியீடு வரும். ஒரு கணினியோடைய வேலையே என்னன்னா, உள்ளுக்குள்ள டேட்டாவை வாங்கிக்கும், தரவுகளை உள்ள வாங்கிக்கும், அதை வழிப்படுத்தும், ப்ராசஸ் பண்ணும், அதனுடைய ப்ராசஸிங்கோடைய விடையை அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். இதுதான் வந்து ஒரு கணினியின் தொழில். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன இன்புட் அதை பேஸ் பண்ணி அந்த கணினிக்குள்ள பை டிஃபால்ட்டா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து போட்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த விஷயம் நமக்கு வெளியீடா கிடைக்கும். இப்ப இந்த கம்ப்யூட்டர், ஏன் இந்த கம்ப்யூட்டர் 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 அப்படின்னு சொல்றோம்? இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்க போறோம். சிக்னிபிகண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் 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 எதுக்காக இந்த கம்ப்யூட்டர் இவ்வளோ ஆர்வமா நம்ம வந்து பார்க்கிறோம்? இது ஏன் இது இந்த கணினி செய்யக்கூடிய வேலையை மனிதனால் செய்ய இயலாதா? ஏன் பண்ண முடியாது? எதுக்காக இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பியல்புகள். அத அந்த சிறப்பியல்புகள் தான் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஒவ்வொன்னா பார்க்கலாம். சிறப்பியல்புகள். Significant features of a computer. Significant features. First one என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கதியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? கதியும் திறனும். ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. முதல் சிறப்பியல்பு கதியும் திறனும். எல்லாமே எழுதிடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் சிறப்பியல்பு, எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. EFFICIENCY எஃபிஷியன்சி. ரெண்டாவது செம்மை, அக்யூரசி. அக்யூரசி, ஒவ்வொரு வார்த்தையிலையுமே அதற்கான அர்த்தங்கள் இருக்கும், அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது வார்த்தை அக்யூரசி, செம்மை. மூன்றாவது இயல்பு நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. இப்ப நம்மளை நம்ப முடியாதா? மனுஷங்களை நம்ப முடியாதா? கிடையாது. நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. ஏன்னா மனிதர்கள் சில நேரங்களில் நமக்கும் தப்புகள் நடக்கும், கணினிக்கும் நடக்கும், அது இல்லைன்னு சொல்லல. பட் அந்த கணினியில உள்ள இருக்கிற விஷயமே ஒரு மனிதனால் ஒரு நேரத்தில் வரையறுக்கப்பட்டது. ரிலையபிலிட்டி. அடுத்தது மாறாத்தன்மை, கன்சிஸ்டன்சி. மாறாத்தன்மை, கன்சிஸ்டன்சி. எல்லாத்துக்கும் ஆங்கில வார்த்தையை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேக்கக கொள்திறன், கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ். தேக்கக கொள்திறன் ஆஃப் ஸ்டோரேஜ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. பிகாஸ் இது எல்லாமே உங்களுக்கு பேஸ். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் அப்புறம் போறது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நுண்மதி, இன்டெலிஜென்ஸ். ஆறாவது நுண்மதி, இன்டெலிஜென்ஸ். INTELLIGENCE, இன்டெலிஜென்ஸ், நுண்மதி, இன்டெலிஜென்ஸ். அடுத்தது இங்க ஒன்னே ஒண்ணு ஏழாவது எழுதி போடுறேன். கிரயம்.
ஏழாவதா லாஸ்டா எழுதி போடுறது கிரயம். 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 இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம் சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கதியும் திறனும், ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி. ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வேலைய, ஒரு டாஸ்க வித்தின் அ செகண்ட்ல பண்ணி முடிக்கும். வித்தின் அ செகண்ட்ல வந்து இட் கேன் பெர்ஃபார்ம் பில்லியன்ஸ் ஆஃப் டாஸ்க் இன் அ செகண்ட். இட் கேன் பினிஷ் எனி கிவன் டாஸ்க் வித்தின் அ வெரி ஷார்ட் டைம். அதிக வழங்கும் எந்த ஒரு தொழிலையும் மிக குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கும். ஒரு செகண்டில் பல பில்லியன் செயல்முறைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ள வந்து இதனுடைய ஸ்பீட் அண்ட் அக்யூரசி சொல்றேன். ஒரு கணக்கு வேண்டாம், இன்னைக்கு நம்ம வந்து வெதர், வானிலை எப்படி இருக்கு, வானிலை அறிக்கை, நம்ம இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இமீடியட்டா ரெஸ்பான்ஸ். நீங்க அதுவும் வந்து இப்பெல்லாம் வந்து உங்க போனை எடுத்து டக்குன்னு ஒரு விஷயத்த வந்து என்டர் பண்றீங்க. இன்னைக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, நம்மளுடைய வானிலை இது வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, வெதர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கூகுள்ல எடுத்து ஒரு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விஷயம் வெளில வரும். டைப்பே பண்ண வேண்டாம். இந்த இத வந்து மைக் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு சின்ன சாதனம் இருக்கும். அதை நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி அது கிட்ட பேசுனீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து உங்க இதுல வந்து ஆன்சர் வந்து உடனே இமீடியட்டா இன்னைக்கு நீங்க என்ன உங்களை சுத்தி வந்து வெப்பநிலை இருக்கு, மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறது. சோ ஒரு செகண்ட்ல மீது பில்லியன்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணக்கூடியது. செம்மை அப்படின்னா தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் சரியாக உள்ளிடும் போது சரியான தகவல்களை பெற முடியும். It can provide correct information when correct instructions and data are given. அதாவது நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறோம் இல்லையா, அதனுடைய ரிசல்ட்ஸ் இப்போ ஒரு கிளாஸ்ல 45 பேர் இருப்பாங்க. அதே ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல்ல 400 பேர் இருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், மாணவிகள். அதே வந்து ஒரு உங்களுடைய ஊர் ஃபுல்லா எழுதுறாங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர் எழுதுறாங்க. மொத்தமா 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். சோ அந்த 10,000 பேருடைய பேப்பர்ஸும் ஒரு இடத்துல கரெக்ஷன் பண்ணப்படும், திருத்தப்படும். வினாத்தாள்கள், விடைத்தாள்கள் வந்து ஒரு இடத்துல திருத்துவாங்க. அந்த திருத்தக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய டேட்டாவை வந்து கரெக்டா ஃபீட் பண்ணாங்கன்னா வெளியில நமக்கு ரிசல்ட் வந்து கரெக்டா பார்க்க முடியும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா கரெக்டா இருந்ததுன்னா வெளியில கிடைக்கக்கூடிய வெளியீடும் அவுட்புட்டும் 100%ல 200% அக்யூரசி கரெக்டா இருக்கும். அடுத்தது நம்பகத்தன்மை, ரிலையபிலிட்டி. செயன்முறையிலும் வரு விளைவிலும் நம்பிக்கை கொள்ளலாம். யூ கேன் ரிலை ஆன் த ப்ராசஸ் அண்ட் த அவுட்புட். நீங்க கொடுக்கக்கூடிய உள்ளீடு சரியான முறையில் இருந்தால் வரக்கூடிய வரு விளைவும் சரியாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. ரிலையபிலிட்டிங்கிறது வந்து உள்ளில் நடக்கக்கூடிய ப்ராசஸிங் கரெக்டா தான் நடந்து வெளியில வரக்கூடிய வரு விளைவு அவுட்புட் கரெக்டா இருக்கும். 100% ரிலையபிலிட்டி இருக்கும். அடுத்தது மாறாத்தன்மை, கன்சிஸ்டன்சி. ஒரு குறித்த செயல்முறை தொடர்பாக ஒரே உள்ளீட்டை வழங்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்கும் வரு விளைவுகள் சமமாகவே இருக்கும். இட் ப்ரொடியூசஸ் கன்சிஸ்டன்ட் அவுட்புட் when the same input is given. நீங்க 100ல 1000 தடவை 5+3 = போட்டா 8 தான் வரும். 3+5 போட்டாலும் 8 தான் வரும். கொடுக்கக்கூடிய இன்புட் ஒரே மாதிரியா இருந்ததுன்னா வரக்கூடிய அவுட்புட்டும் அதே தான் இருக்கும், மாறவே மாறாது. இப்ப என்ன கொடுக்குதோ அதே தான் வந்து நீங்க அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணும்போது எங்க இருந்து எந்த இடத்துல இருந்து யூஸ் பண்ணினாலும் அது கொடுக்கக்கூடிய மாறாத்தன்மை, கன்சிஸ்டன்சி என்னைக்குமே மாறாது.
நம்ம என்ன இன்புட் கொடுக்கிறோமோ, உள்ளீடு என்ன கொடுக்கிறோமோ வெளியீடு அதுவே தான் இருக்கும், மாறாது. அடுத்தது தேக்கக கொள்திறன், கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ். அதிக அளவு தகவல்களை தேக்கி வைக்கத்தக்கதாக இருக்கும். அதே வேளை அவற்றை ஒரு குறித்த செயல்முறைக்கு தேவையான சந்தர்ப்பத்திலும் பெறலாம். It can store a large amount of data. It can obtain them at any given time for any process. நம்மளுடைய மூளையில சேகரித்து வைக்கக்கூடிய தகவல்களை விட கம்ப்யூட்டர் கணினியில் சேகரிக்கக்கூடிய தகவல்கள் ஏராளமாக சேர்த்து வைக்க முடியும். எண்ணற்ற வகையில் உங்களுக்கு வந்து அதுக்குள்ள ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மொபைல் போன் வாங்குறீங்க. அந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா இன்புட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அது போக மெமரி கார்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வாங்கி போடுவீங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256 ஜிபி, 64 ஜிபி, 10 ஜிபி, 8 ஜிபி, வாட் எவர் இட் இஸ். நீங்க ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ, ரேம் எவ்வளோ, இதெல்லாம் கேட்டுதான் வந்து நம்ம ஒரு போனே வாங்குறோம். சோ அப்போ போனுக்கே அவ்வளோ ஜிபிஸ் கொடுக்கும்போது பத்தாததுக்கு நம்ம மெமரி கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் யூஸ் பண்றோம். சோ அந்த மெமரி கார்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 8 ஜிபி, 32 ஜிபி, 56 ஜிபி, 128 ஜிபி மெமரி கார்டு எல்லாம் உங்களுக்கு கடையில வாங்குறதுக்கு கிடைக்கும். அதை வாங்கி போட்டு நம்ம ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வைக்கிற மாதிரியே தான் கம்ப்யூட்டர்லயும் டிஃபால்ட்டா ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கும். அது இல்லாம உங்களுக்கு எக்ஸஸா இதுல அதிகப்படியான ஸ்டோரேஜும் நம்மளால ஏத்த முடியும். ஓகேவா? ஸ்டோரேஜ் அண்ட் கெப்பாசிட்டி அது எந்த நேரங்கள்லயும் நமக்கு வேணும்னா அதுல இருந்து நம்ம டேட்டாவை எடுத்துக்க முடியும். அடுத்தது தேக்கக கொள்திறன் நுண்மதி, இன்டெலிஜென்ஸ். வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தொழிற்படும். எனவே மனிதனை போன்று சுயமாக சிந்திக்க முடியாது. It can act according to the given instructions, but it cannot take decisions on its own like a human being. என்ன ஒரு விஷயங்கள் அறிவுறுத்தல்களை வந்து நம்ம உள்ள ஆல்ரெடி அதற்கு கொடுத்து வச்சிருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கணினியானது வேலை செய்யும். மனுஷன மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களையும் மாதிரியும் அதனால சுயமா சிந்திக்க முடியாது. நம்ம அதுல ஆல்ரெடி கொடுத்து வச்சிருக்கிற கிவன் டேட்டால இருந்துதான் அது ஒவ்வொரு வேலையுமே பண்ணும். புதிதாக அதனால் எந்த ஒரு தொழிலையும் செய்ய முடியாது. அடுத்தது கிரயம், காஸ்ட். கொள்வனவு செய்வதற்கு அதிக அளவு பணம் செலவிடப்படுகின்ற போதிலும் பின்னர் பராமரிப்பதற்கு அதிக பணம் தேவைப்படுவதில்லை. So the initial cost is high, the maintenance cost is not so. ஒரு லேப்டாப், நல்ல லேப்டாப் வாங்கணும், மடிக்கணினி வாங்கணும்னாவே 40,000, 50,000, 60,000 எல்லாம் கொடுக்கணும். சோ வாங்கறதுக்கு கொடுக்கக்கூடிய செலவோட அதனுடைய இது வந்து முடிந்தது அந்த செலவு. அதுக்கப்புறம் அதுக்கான பராமரிப்புக்கு செலவு வந்து ரொம்ப கிடையாது. சோ அந்த கணினி வைக்கிறதுக்கு தான் நமக்கு செலவு அதிகமே தவிர அதுக்கப்புறம் அந்த கணினியால நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும்னோ இல்ல வந்து அதுக்கு வேற ஏதாவது தண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி மனுஷனுக்கு செலவு பண்ணக்கூடிய எந்த ஒரு செலவும் கிடையாது. சோ அப்போ இந்த சிக்னிபிகண்ட் ஃபியச்சர்ஸ் ஆஃப் தி கம்ப்யூட்டர், கணினியின் சிறப்பியல்புகள் எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும் உள்ளன. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா கதியும் திறனும், ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி, செம்மை அக்யூரசி, நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டி, மாறாத்தன்மை தேக்கக கொள்திறன் கெப்பாசிட்டி ஆஃப் ஸ்டோரேஜ், நுண்மதி இன்டெலிஜென்ஸ், கிரயம் காஸ்ட். சிறப்பியல்புகள் மொத்தம் 7 வகைப்படும். அந்த 7 வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்கள். இப்போ உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்கள் அப்படின்னா என்ன? டிவைசஸ் வித் எம்பெடட் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்ன சாதனங்கள் கணினியுடைய உதவியுடன் செயல்படுகின்றது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம்.
சிறப்பியல்புகள் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம் அதுல. இல்ல இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் வேணும்னாலும் கேட்கலாம். அடுத்த டாபிக் devices with embedded computer. உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்கள். இப்போ நம்மளுடைய வீடுகள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இதெல்லாம் வந்து இல்லாத வீடுகள் எங்கேயும் பார்க்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லாத வீடுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. செல்லிடர் தொலைபேசி, மொபைல் போன், துணிச்சலவை பொறி, வாஷிங் மிஷின், நவீன மோட்டார் வாகனம். அது காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், எது வேணா வச்சுக்கலாம். இல்ல சைக்கிள்ல கூட இப்ப வந்து நவீன மோட்டார் வாகனம் வந்துருக்கு. நவீன மோட்டார் வாகனம் மற்றும் நவீன தொலைக்காட்சி. இது எக்ஸாம்பிளுக்கு தான். ஓகேங்களா? இதுல வந்து ஃப்ரிட்ஜ், ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் வந்து வரும் உங்களுக்கு. இப்ப இந்த செல்லிடர் தொலைபேசியில கணினி உட்பொதிந்திருக்கா அப்படின்னா ஆமாம். நம்ம மொபைல் போன்ஸ்ல அந்த காலத்துல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரிதான். அந்த காலங்கள்ல வந்து பழங்காலங்கள்ல வந்து நம்ம இந்த வெறும் நம்பர்ஸ் வச்சிருக்கிற மொபைல் போன்ஸ் தான் எல்லாரும் பார்த்திருப்போம். அதுல வந்து நம்பரை டைப் பண்ணுவோம். கால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். நம்ம பேச மட்டும்தான் முடியும். பட் இன்னைக்கு இருக்கிற ஆண்ட்ராய்டு மொபைல் போன்ஸ்ல நம்ம வீடியோ மூலமா எந்த நம்மள இருந்து 10,000 கிலோமீட்டர் தொலைவுல இருந்தா கூட நம்மளால அவங்கள பார்க்க முடியும், பேச முடியும். நேர்ல இருந்து பாக்குற மாதிரி பார்த்து பேச முடியும். சோ அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? கணினியின் முக்கியத்துவம் அதுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி துணிச்சலவை பொறி, வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு துணிய வந்து துவைத்து அது வெளியில குடுக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம வந்து வாஷிங் மிஷின்ல அந்த நாட்கள்ல நம்ம அம்மாலாம் வாஷிங் மிஷின்ல துணிய உள்ள போடுவாங்க. துவைச்சு வெளியில வரும். அத கையால பிழிஞ்சு காய வைப்பாங்க. இப்போ அந்த வாஷிங் மிஷின் துணிய வந்து உள்ள போடுறோம். ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணணுமா? கோல்டு வாட்டர்ல வாஷ் பண்ணணுமா? என்ன டைப் ஆஃப் கிளாத், எந்த வகையான துணி, உல்லன் துணியா, சில்கா, காட்டனா, பெனியனா, எந்த வகையான துணி, குழந்தைகளுடைய ஆடைகளா, எந்த வகையான ஆடைகள், அது நம்ம அத வந்து மென்ஷன் பண்ணினோம் அப்படின்னா அந்த விஷயத்த அது வேலை செய்யும். சாரி. இப்போ உங்களுக்கு அந்த உள்ள கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து இது சுடு தண்ணியில வாஷ் பண்ணணும், ஹாட் வாட்டர்ல துவைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் அதுக்கு கொடுத்துட்டோம் வாஷிங் மிஷினுக்குன்னா அது ஹாட் வாட்டர்ல துவைக்கும். துவைத்து முடித்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்ணும். அதான் அந்த வாஷிங் மிஷினே பிழிஞ்சிடும் அந்த துணியை. அதுல ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. அப்புறம் அத வந்து வெளியில எடுத்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி அதுவே வந்து காயவும் வைத்து கொடுத்துரும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி டெவலப்டு வாஷிங் மிஷின் அயர்ன் கூட பண்ணி வெளியில வந்து துணியை உங்களுக்கு ஆடைகளை கொடுக்குது. அதே மாதிரி கார். கார் ஃபார் எக்ஸாம்பிள் கார் சொல்றேன். இப்ப பைக்ல, சைக்கிள்ல எல்லாத்துலயும் வந்துருச்சு. சைக்கிள் எடுத்துப்போம். நம்ம 6ஆம் கிளாஸ் படிக்கிறோமா? சைக்கிள் எடுத்துக்கலாம். மிதிவண்டி. மிதிவண்டியில பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு 2 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் வந்து சைக்கிளிங் பண்ணிட்டு வரணும்னா அவ்ளோ கஷ்டமா இருக்கும். பட் இன்னைக்கு அதுல கியர் சைக்கிள் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு. அந்த கியர் சைக்கிள்ல
நீங்க ஏறி உக்காந்து ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் செட் பண்ணிட்டீங்கன்னா, அது பாட்டுக்கு நீங்க இங்கிருந்து அடுத்த தெருவுக்கு போணுமா, உங்க ஸ்கூலுக்கு போணுமா, 10 தெரு தள்ளி போணுமா கூட்டிட்டு போயிடும். டெக்னாலஜி டெவலப்மெண்ட். அதுல கம்ப்யூட்டர் உள்ள பொதிந்திருக்கு. அதனுடைய கம்ப்யூட்டருடைய மூளையை உள்ளே வைத்துள்ள காரணத்தினால் தான் உங்களால் இதெல்லாமே செய்ய முடியுது. நவீன மோட்டார் வாகனம், கார். கார்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கைய 2யும் அந்த ஸ்டியரிங்க பிடிச்சு, 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 பிடிச்சு வந்து ஓட்டின காலம் போயி, இப்ப நீங்க ஸ்டியரிங்ல கை வச்சா, ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் இருக்கு. அதுல நீங்க வந்து ஸ்பீட செட் பண்ணி வச்சாச்சுன்னா, 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, 60 கிலோமீட்டர் ஸ்பீட செட் பண்ணி வச்சாச்சுன்னா, வேகத்த அந்த கார் பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஸ்டியரிங்ல சும்மா கை வச்சா போதும். இப்ப பக்கத்துல ஏதோ ஒரு வாகனம் உங்கள இடிக்கிறா மாதிரி வந்தாவோ, இல்ல நீங்க ஒரு வாகனத்த இடிக்கிறா மாதிரி போனாவோ, ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அப்ளை ஆயி கார் ஸ்லோ ஆகும். கார் ஸ்டாப் ஆகும். முன்னாடி, பின்னாடி, சைட்ல எல்லா பக்கங்களும் வரக்கூடிய வாகனங்கள் வந்து உங்க கண்ணுக்கு வந்து கேமரா மூலமாவே எடுத்து கொடுக்குது. இப்ப அதுல வந்து டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்துடுச்சு. கார்ல டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடுச்சு. அதே மாதிரி நவீன தொலைக்காட்சி. இன்னைக்கு நம்ம வந்து நவீன தொலைக்காட்சியோடைய உதவியோட தான் சினிமா தியேட்டர்ஸ யாருமே அதிக அளவுல உபயோகப்படுத்துறது இல்ல. இந்த Amazon Prime, Prime வீடியோஸ், Netflix அந்த மாதிரி வந்து நெறைய சினிமா படங்கள் பார்ப்பதற்கும் ஆப்ஸ் வந்து நெறைய வந்துருக்கு. அதே மாதிரி YouTube சேனல்ஸ் எல்லாமே நீங்க கம்ப்யூட்டர் உதவி இல்லாம உங்களுடைய டிவி, தொலைக்காட்சியிலேயே இதையெல்லாம் உங்களால பார்க்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நெறைய நெறைய நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது 3 குடுத்துருக்கேன் அவ்வளவுதான். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நவீன தொலைக்காட்சிகள்ல கேம்ஸ், யூடியூப்ஸ் நீங்க இந்த கணினியவே உங்க டிவில வந்து கனெக்ட் பண்ணிடலாம். டெலிவிஷன்ல இந்த கம்ப்யூட்டரையே கனெக்ட் பண்ணி நீங்க பெரிய ஸ்கிரீன்ல ஒர்க் பண்ணலாம். உங்க கம்ப்யூட்டருடைய ஸ்கிரீன் வந்து தான் இருக்கும். கணினியுடைய திரை வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். பட் இந்த போர்டு இத விட பெரிய பெரிய சைஸ்லலாம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய வண்ண தொலைக்காட்சிகள் இருக்கு. ஸோ அத வச்சு நீங்க எல்லா விஷயங்களும் அங்க வந்து பார்க்க முடியும். ஸோ அப்ப இதுல இருந்து என்ன சொல்றாங்க? நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலயும் உட்பொதிந்த கணினிகள் உள்ள சாதனங்கள். துணிச்சலவை பொறி, நவீன தொலைக்காட்சிகள், சூட்டிகை செல்லிடத் தொலைபேசிகள், நவீன மோட்டார் வாகனங்கள் ஆகியன கணினி செய்நிரல்களுக்கு ஏற்ப தொழிற்படுகின்றன. இவற்றினுள்ளே இருக்கும் கணினி செய்நிரல்கள் உட்பொதிந்த கணினி தொகுதிகள் எனப்படும். எம்பெடட் கம்ப்யூட்டர். அடுத்தது கணினியின் கூறுகளை இனம் காண்போம். அதுதான் நான் இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுதான் காமிச்சேன். கணினியின் கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் உங்களுக்கு முதல்ல காமிச்சதே வந்து கணினியின் கூறுகள் தான். ஏன்னா இது தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்தடுத்தது படிக்க முடியும். தெரிவிப்பி, ஒலிபெருக்கி, முறைமை அலகு, சாவி பலகை, சுட்டி, இணைய வழிப்படுத்தி. மானிட்டர் தெரிவிப்பினா மானிட்டர், ஒலிபெருக்கினா ஸ்பீக்கர், முறைமை அலகுனா சிஸ்டம் யூனிட், சாவி பலகைனா கீபோர்டு, சுட்டினா மவுஸ், இணைய வழிப்படுத்தினா இன்டர்நெட் ரவுட்டர். இந்த சாதனங்கள் 1, 2, 3, 4, 5, 6 6 சாதனங்கள் வந்து உங்களுக்கு கணினியுடைய உள்பொதிந்த கூறுகள். ஓகேவா? கணினியின் கூறுகள் இந்த 6 சாதனங்கள். கணினியின் முக்கிய கூறுகள். சோ இந்த மாதிரி கணினி பல பகுதிகளை கொண்டுள்ளது. அப்பகுதிகள் பயன்படுத்தப்படும் தொழிலின் இயல்புக்கு ஏற்ப கூறுகளாக வகைப்படுத்தப்படலாம். அது என்னென்ன வகைகள் அப்படின்னா, அத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். எழுதிட்டு சொல்றேன். ஓகே.
ஃபர்ஸ்ட் ஒன் உள்ளீட்டு சாதனங்கள். கணினியின் கூறுகள் பார்த்துட்டோம். முதல் வந்து உள்ளீட்டு சாதனங்கள். இன்புட் டிவைஸ். இதை என்ன சொல்லுவோம்? இன்புட் டிவைஸ். விளைவு சாதனங்கள். அவுட்புட் டிவைஸ். வருவிளைவு சாதனங்கள். அவுட்புட் டிவைஸ். மைய முறை வழி அலகு. சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CPU அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் இஸ் CPU. அடுத்தது முதன்மை நினைவகம், மெயின் மெமரி. முதன்மை நினைவகம், மெயின் மெமரி. அடுத்தது தேக்க சாதனங்கள், ஸ்டோரேஜ் டிவைஸ். தேக்கக சாதனங்கள், ஸ்டோரேஜ் டிவைஸ். தொடர்பாடல் சாதனங்கள், கம்யூனிகேஷன் டிவைஸ். தொடர்பாடல் சாதனங்கள், கம்யூனிகேஷன் டிவைஸ். இதெல்லாம் என்னென்ன வேலைகளை செய்யும், என்னென்ன முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது ஒவ்வொன்னா பார்க்க போறோம். ஓகேவா? கம்யூனிகேஷன் டிவைஸ், DEVICE டிவைஸ். இந்த கணினியின் கூறுகள் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் பார்த்தோம். இமேஜ்ல என்னெல்லாம் இருக்கு கணினியில அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிவிப்பி, ஒளிபெருக்கி, சாவி பலகை, சுட்டி, முறைமை அலகு, இணைய வழிப்படுத்தி. இதுல கணினி பல பகுதிகளை கொண்டுள்ளது. அப்பகுதிகள் பயன்படும் தொழிலின் இயல்புக்கு ஏற்ப கூறுகளாக வகைப்படுத்தப்படலாம். அவை ஃபர்ஸ்ட் வந்து எத்தனைன்னா 6 வகைப்படும். அதில் முதல் வகை இன்புட் டிவைஸ். எதுலெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ் அப்படிங்கிறதுல வந்து நீங்க எதையெல்லாம் வச்சு இன்புட் ஃபர்ஸ்ட் கொடுப்போம், அததான் வந்து இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளீட்டு சாதனங்கள்னா இந்த கம்ப்யூட்டருக்கு எதன் மூலமாக எல்லாம், எந்த சாதனங்களின் மூலமாக எல்லாம் உள்ளீடு கொடுக்க முடியுமோ, இன்புட் கொடுக்க முடியுமோ எல்லாமே இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம பார்த்த இமேஜ்லயே உங்களுக்கு இன்புட் சாதனம் எது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்பீக்கர், அது வந்து அவுட்புட். கீபோர்டு, அது என்ன பண்ணும்? கீபோர்டு மூலமா தானே நம்ம மானிட்டர்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு டைப் பண்ணுவோம். அந்த டைப் பண்ற விஷயம் கீபோர்டு. சாவி பலகை, அது ஒரு உள்ளீட்டு சாதனம். இப்ப அதே ஸ்பீக்கர்ல உள்ளீடு உங்களால இங்க கொடுக்க முடியுமா? முடியாது. முறைமை அலகுல முடியுமா? முடியாது. இதே மானிட்டர் வந்து இன்புட் டிவைஸா? கிடையாது. இப்போ சுட்டி இருக்கு இல்லையா? சுட்டியும் சாவி பலகையும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 2 இன்புட் டிவைஸ் இங்க இருக்கு. சுட்டி மூலமா என்ன பண்ணுவோம்? நான் உங்களுக்கு அப்பவே கர்சரை இப்படி மூவ் பண்ணி காமிச்சேன் இல்லையா? அந்த மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து நகர்த்துவது, ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த சிஸ்டம்ல வந்து நம்ம நகர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு சாதனம் சுட்டி, மவுஸ். அது ஒரு இன்புட் டிவைஸ். ஓகே. இரண்டாவது கீபோர்டு, சாவி பலகை. கீபோர்டு மூலமா தான் நம்ம நம்பர்ஸோ லெட்டர்ஸோ ஏதோ ஒரு விஷயத்த அந்த இடத்துல நம்மளால கீ முடியும், டைப் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு நம்ம வந்து இன்புட் வந்து கீபோர்டு இல்லைன்னா கொடுக்க முடியாது. அடுத்தது நுணுக்கு பண்ணி, மைக்ரோஃபோன். உங்களுக்கு புக்கு காட்டுறேன்.
மைக்ரோஃபோன் நுணுக்கு பண்ணி. இந்த நுணுக்கு பண்ணி மைக்ரோஃபோன் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? பேசலாம். ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் இப்ப சொன்னேன் இல்லையா? இன்னைக்கு நம்மளுடைய வெதர் டெம்பரேச்சர் எவ்ளோ இருக்குன்னு நம்ம மொபைல் ஃபோன்ல ஒரு சின்ன ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். அத அழுத்தி பிடிச்சோம்னாவே, நம்ம பேசினோம் அப்படின்னா போதும். நமக்கு டைப் பண்ண தெரியலன்னா கூட, அந்த விஷயம் நமக்கு வந்து வெளியீடு கிடைக்கும்னு சொன்னேன் இல்லையா? இந்த நுணுக்கு பண்ணி மூலமா நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மைக்ரோஃபோன் இது ஒரு இன்புட். அடுத்தது வலை கேமரா, வெப் கேமரா. வெப் கேமரா இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் கடைகள்ல, பொது இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே நீங்க இந்த வெப் கேமராவ பார்க்கலாம். அங்க சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த வெப் கேமரா, வலை கேமரா வந்து கேப்சர் பண்ணி இருக்கும். அது ஒரு உள்ளீட்டு சாதனம். அது உள்ளீடு வாங்கினா தான் நம்ம அத வந்து திரையில வந்து வீட்ல உட்கார்ந்து பார்க்க முடியும். அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது. அடுத்தது பட்டை குறி வாசிப்பான். பார்கோட் ரீடர், பட்டை குறிமுறை வாசிப்பான். பார்கோட் ரீடர் வந்து நம்ம ஒவ்வொரு சாதனங்கள், பொருட்கள் வாங்குவதற்கு போகும்போது, அந்த இடத்துல அதனுடைய பேர டைப் பண்றதுக்கு பதிலா, இந்த பார்கோட் ஸ்கேனர கொண்டு வந்து அந்த பொருளுக்கு மேல இந்த மாரி டேஷ், 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 டேஷ்னா லைனா ஒண்ணு இருக்கும். அதுல இப்படி ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பொருள் என்ன? அதனுடைய விலை என்ன? அதனுடைய அளவு என்னங்கிறது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய கம்ப்யூட்டர் குடுத்துடும். அடுத்தது வருடி, ஸ்கேனர். இந்த ஸ்கேனரனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த வந்து ஆல்ரெடி கையில வச்சிருப்போம். நம்மளுடைய புத்தகத்தையே எடுத்துக்கலாம். நம்ம புத்தகத்த ஸ்கேன் பண்ணி எனக்கு மொபைல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இமேஜ நம்ம கேமரால போட்டோ எடுக்கிற மாதிரி அது ஸ்கேன் பண்ணும். அந்த ஸ்கேன் பண்ணி வர்றத நம்ம அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். வழிப்படுத்துதல். அந்த வழிப்படுத்துதல் அப்படிங்கிறது முறை வழிப்படுத்துதல் அப்படிங்குவோம். அந்த அலைன்மென்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணும்போது, அந்த விஷயம் வந்து டார்க்கா வேணுமா? லைட்டா வேணுமா? ஒரிஜினல்ஸ்க்கு இதுவே வேணுமா? அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும் இந்த ஸ்கேனர். ஸோ இதையெல்லாம் வந்து நம்ம உள்ளீட்டு சாதனங்களா சொல்றோம். இதனுடைய கன்டினியூஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இதுவரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கு? அடுத்த வகுப்புல நம்ம இதனுடைய தொடர்ச்சி இன்புட் டிவைஸ் என்னென்ன பணிகள் அப்படிங்கிறது பார்த்து வச்சிருக்கோம். உள்ளீட்டு சாதனம், வரிவிளைவு சாதனம், மைய முறை வழி அழகு, முதன்மை நினைவகம், சேக்கக சாதனம், தொடர்பாளர் சாதனம். இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது கம்ப்யூட்டருடைய கணினியின் உள்ள இருக்கக்கூடிய சாதனங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். கணினியின் கூறுகள் என்னென்ன? இதுக்கு பேர் வந்து கணினியின் கூறுகள். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதில் ஒவ்வொரு வகையையும் நாம் தனித்தனியாக பார்க்க வேண்டும். அதனுடைய இயல்புகளுக்கு ஏற்ப கூறுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. அந்த நாம் தனித்தனியாக பார்க்க வேண்டும். அதுல நம்ம முதல் கூறு உள்ளீட்டு சாதனம் மட்டும் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்திருக்கோம். அதனுடைய வேலைகள், பணிகள் என்னென்ன என்பதை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது ஒவ்வொரு விஷயத்தையும் என்னங்கிறது மொத்தம் இந்த 6 வகைகளும் என்னென்ன பணிகளை செய்யுங்கிறது பார்த்தோம்னா, நம்மளுடைய முதல் பாடம் முடிந்துவிடும். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க இப்ப கேட்கலாம். டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா, இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.